சூப்பர் டீலக்ஸ் அப்படின்னு சமீபத்தில் ஒரு படம் வெளியே வந்துச்சு. இந்த படத்தை இயக்குனவர் குமாரராஜா. ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விஜய் சேதுபதி, சமந்தா மற்றும் ரம்யா கிருஷ்ணன் போன்ற முன்னணி நடிகர்கள் பல பேர் இந்த படத்தில் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பற்றி விஜய் சேதுபதியோட ரசிகர்கள் என்னவோ வந்துட்டு செம்மையாக பேசி வந்துட்டு இருக்காங்க. தலை வேற லெவலுங்க, விஜய் சேதுபதி தாங்க சூப்பர் கெத்து, அவரோட ஆக்டிங் லெவல் வந்துட்டு எங்கேயோ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஜய் சேதுபதியை எல்லாருமே புகழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் சில பேர் வந்துட்டு என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னா, இப்படிப்பட்ட கேவலமான கதைக்களம் கொண்ட படம் நமக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இந்த படத்தை பயங்கரமா திட்டியும் தீர்த்து வந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு எதுக்குங்க, பல சினிமா செலிபிரிட்டிஸே வந்துட்டு இந்த படத்தை ரொம்ப கேவலமான படம் அப்படின்ற மாதிரி பேசி வந்துட்டு இருக்காங்க. என்னதான் திறமையான நடிப்பாக இருந்தாலும் இந்த படம் தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி பேசி வந்துட்டு இருக்காங்க. அந்த பட்டியலில் தற்போது பிரபல ஒளிப்பதிவாளருமான நடிகருமான நட்டி என்கின்ற நடராஜ். சதுரங்க வேட்டை படம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவரை புகழாதவங்க இருக்கவே முடியாதுங்க. ஸோ அந்த படத்தின் மூலமாகவே மிகப்பெரிய நடிகர் அப்படின்னு பெயர் எடுத்தவர் தான் நடராஜ் அவர்கள். இவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் சூப்பர் டீலக்ஸ் படத்தை பற்றி ரொம்பவே கேவலமாக பேசியிருக்காரு. இது வந்துட்டு ரொம்பவே மொக்கையான படம், அசிங்கங்களையும் அவலங்களையும் போற்றுவது தான் தரமாம், அப்படிப்பட்ட தரமான படம் தேவையே கிடையாது, இதுலேருந்து நான் கண்டிப்பாக விலகி தான் நிற்க போகிறேன், சூப்பர் டீலக்ஸ் தாங்க முடியலடா சாமி, ஏண்டா என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த படத்தை குறித்து பயங்கரமாக தாக்கி பேசியிருக்காரு. இவர் மட்டும் கிடையாது, பல சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இப்படத்தை பற்றி என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னா, இப்படிப்பட்ட தரமான படம் தேவை கிடையாது, இதெல்லாம் திறமை கிடையாது, உண்மையிலே வந்துட்டு கேவலமான விஷயங்களை ரொம்பவே தரமாக காமிச்சிருக்காங்க, அப்படி காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது, இந்த சமுதாயத்திற்கு இந்த படம் தேவையும் கிடையாது அப்படின்றத வந்துட்டு ரொம்பவே தெள்ள தெளிவாக மக்கள் அனைவருமே வந்துட்டு தங்களுடைய கருத்துக்கள் மூலமாக தெளிவுபடுத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த படம் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.